ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாரத் கேஸில் இகேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுற சொல்லி பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ ஆகஸ்ட் 16க்குள்ளே நம்ம வந்து இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த மானிய விலையில் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்களா அதுக்கு, ஓகேங்களா? இதுவும் சுலபமாக மொபைலே பண்ணிக்கலாங்க. நீங்கள் கேஸ் ஆஃபீஸுக்கு போகணும் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 அப்ளிகேஷன் நம்ம எடுக்கணும். நம்ம இந்த சேனலில் ஆல்ரெடி இந்தியன் கேஸில் எப்படி நம்ம வந்து புக் பண்ண சொல்லி வீடியோ போட்டிருக்கு. பாரத் கேஸ் பற்றி பார்க்கலாங்க. சர்ச் ஐக்கானில் பாரத் கேஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஆப் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, அதுலேயே இருக்குது. ஹலோ பிபிசிஎல் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஓகேங்களா? அதாவது ஹலோ பிபிசிஎல் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் அந்த பாரத் கேஸோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் அதையவே எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நான் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டெடுங்கிறத அப்படி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோணும், இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது இன்னொரு அப்ளிகேஷன் எடுக்கணுங்க. அது வந்து நம்ம ஆதார் ஐடியாவை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ரெண்டாவது அப்ளிகேஷன் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரெண்டாவது அப்ளிகேஷன், ஓகேங்களா? இப்போது ஓப்பன் பண்ணிக்கங்க. அதாவது ஹலோ பிபிசிஎல் அப்படிங்கிற பாரத் கேஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னு இப்படி தான் லோட் ஆகி இந்த மாதிரி தான் வருங்க. இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்க முடியல, அதனால் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கேட்குது, இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அடுத்த பேஜ் வரைக்கும் இது லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன், அதாவது காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதை கொடுத்துட்டு அப்ளை லாங்குவேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் அளவு பண்ண கேட்குது, நம்ம கண்டிப்பாக கொடுத்துங்க, அளவு கொடுத்துங்க. இதாங்க ஆப்போட இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா? இதில் மேலே சைன் இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணணும், அப்போ தான் இது உங்களுக்கான ஐடின்னு சொல்லி வரும். இப்போ சைன் இன் கொடுத்தோன்னே உங்கள் நம்பர், மொபைல் நம்பர் கேட்குது. நீங்கள் ரெகுலராக கேஸ் புக்கிங் பண்ணுவீங்களே, அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். அந்த நம்பரை தான் என்டர் பண்ணணும். அதனால் அந்த கேஸ் ஆஃபீஸில் இல்லை கேஸ் புக்கிங்கில் என்ன கொடுத்துரு அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்குது, அதை டிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், பாஸ்வேர்டு வருங்க. அந்த பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கு. சப்போஸ் எடுக்கல அப்படின்னா நீங்கள் மெசேஜில் போய் பார்த்து அது என்ன நம்பரோ அதை இங்கே என்டர் பண்ணிங்க. சப்போஸ் வரல அப்படின்னா பக்கத்தால் ரீசெண்ட் ஓடிபி சொல்லிக்கு அதை கொடுத்து மறுபடியும் ஓப்பன் வர வச்சுக்கலாம். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன், எனக்கு வந்துருச்சு, நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு போட சொல்லுது. அதாவது இந்த ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டு போடுங்க. ஒரு 4 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு போட சொல்லுது. நீங்கள் ஒரு 4 நம்பரில் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டுட்டு கீழே அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதையே கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து கண்ணி கொடுத்துங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. நீங்கள் பாஸ்வேர்டு போடுறதா போட்டுக்கலாம். நான் டோன்ட் அளவு கொடுத்துக்கிறேன், வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்தாச்சுங்களா? இதில் பார்த்தா இகேஒய்சிங்கிற ஆப்ஷனே காட்டல. அப்போ என்ன ஒன்று, நம்ம மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது, சர்ச் ஐக்கான் எடுத்துங்க. அதில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இகேஒய்சி அப்படிங்கிறத தேவை. அதனால் இங்கே இகேஒய்சி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணுவோன்னு கீழே பார்த்தீங்களா ரிசல்ட் வந்துருச்சு ஒரு ஆப்ஷனு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் கம்ப்ளீட் இகேஒய்சின்னு சொல்லி இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆதார் அதை கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் இங்கே செக் பாக்ஸ் இருக்குது. அந்த செக் பாக்ஸை கொடுத்து போட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோணுங்க. அதாவது இதில் வந்து ஒரு டிக் ஐக்கான் மட்டும் கொடுத்தா போதுங்க. இப்போ வந்து சொல்லியிருக்கு, இதுலேயும் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. டேர்ம்ஸில் அக்செப்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கணும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் கண்ணை சிம்டோன்னு கூலிங் கிளாஸ் போடக்கூடாது, அப்போ லைட்டு பின்னாடி வெளிச்சம் அடிக்கிறவங்க நிற்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. யார் பேரில் கேஸ் புக் இருக்குதோ அவங்க தான் அந்த செல்ஃபியில் நிற்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை வந்து சென்டராக ஃபேஸ் வச்சுங்க, கண்ணை சிமிட்டுங்க, ஓகேங்களா? கண்ணை சிமிட்ட சொல்லுங்கள். நீங்கள் கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் எடுக்கு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக எடுத்துருச்சு. இப்போ பார்த்தா நம்மளுக்கு இகேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பின்னாடி எதுவும் லைட் அடிக்கூடாது, ஏன்னா கிளார் அடிக்கி ஃபேஸ் கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் அப்புறம் கூலிங் கிளாஸ் போடக்கூடாது, ஏன்னா கண்ணை வச்சு எடுக்க போகிறோம், அதான் கூலிங் கிளாஸ் போடக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னன்னு சொல்லி. இப்போ வந்து நீங்கள் இந்த வேலை தான் வந்து பாரத் கேஸில் வந்து இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. இந்தியன் கேஸில் ஆல்ரெடி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இது பாரத் கேஸ்க்கான வீடியோ. அதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.